மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட தரப்புக்கு உறுதியாகிய மரண தண்டனை. நான் இருந்திருந்தால் நடப்பதே வேறு. அர்ச்சுன எம்பிக்கு மறைமுக எச்சரிக்கை விடுத்த டக்ளஸ் தேவானந்தா. யாழில் இன்று இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞன் மரணம். இலங்கையில் இருந்து அவசரமாக வெளியேறிய இஸ்ரேலிய சிப்பாய். திலீபனின் பெயரை வைத்து இடம்பெற்ற பண மோசடி வெளியாகிய பின்னணி. தொடர்வென விரிவான செய்திகள். 2013ஆம் ஆண்டு வர்த்தகர் முகமது சியாம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்த்தன மற்றும் 4 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று இந்த தீர்மானம் பிரதிவாதிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்த்தன மற்றும் அவரது மகன் ரவிந்து குணவர்த்தன உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளையும் சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். இதன்போது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பண்டபெத்திகேவினால் பிரதிவாதிகளின் மேன்முறையீட்டு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதுடன் 3 வருடங்கிய கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி மரண தண்டனை எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என உயர்நீதிமன்றம் குறிப்பிடவில்லை என குறிப்பிட்டார். பிரதிவாதிகள் ஜனாதிபதியின் மன்னிப்பை எதிர்பார்த்திருந்தால் இந்த விவரம் முக்கியமானது என அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகே தண்டனையை நடைமுறைப்படுத்தும் திகதி தொடர்பான விவகாரம் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக தன்னால் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நான் இருந்திருந்தால் அரச அதிகாரிகளை கேலி செய்யும் முகமாக கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினரை சபையில் மன்னிப்பு கோர வைத்திருப்பேன் என யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாள் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அண்மையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் செயற்பாடு குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளின் முறை பிழையானது, நடந்து கொண்ட முறையும் பிழையானது. அதனை கூட்டத்தை தலைமை தாங்கியவர்கள் உரிய முறையில் நடைபடுத்தவில்லை அல்லது ஏதாவது உள்நோக்கத்துடன் அவர்களும் அதற்கு துணை போனார்களா தெரியாது. சில வேளைகளில் அவர்களுக்கு அனுபவம் இல்லாமையும் காரணமாக இருக்கலாம். இங்கு கல்வித்தகமை என்பதனை விட அனுபவமும் மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை உடையவர்களுமே தேவை. அன்றைக்கு கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் ஒரு மூத்த அதிகாரியுடன் பேசிய போது அவர் எனக்கு கூறினார், சேற்றில் குளித்துவிட்டு வரும் பன்றியை பார்த்து யானை ஒதுங்கி போனது. பன்றிக்கு பயத்தில் இல்லை, தன் மீது பன்றியின் சேறு பட்டுவிடும் என்பதற்காக. அதே போலத்தான் அன்றைக்கும் நாங்கள் ஒதுங்கி போனோம் என்றார். எழுப்பப்பட்ட கேள்வி முறை பிழை என்பதனால்தான் அதிகாரிகள் பதில் சொல்லவில்லை என மேலும் தெரிவித்தார். அதேவேளை யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுன கூறிய கருத்துக்களால் சர்ச்சை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை வீதியில் இன்றைய தினம் இடம்பெற்ற கார் மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மண்குன்பான் பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மண்டைதீவு பகுதியைச் சேர்ந்த ஆண்டனி பிரான்சிஸ் நிலோஜன் என்ற 21 வயது இளைஞனை உயிரிழந்துள்ளார். விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற சாரதி உயிரிழந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் பின்னால் இருந்த இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் விபத்து சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கைக்குள் நுழைந்த டெர்மினேட்டர் என்று அடையாளம் காணப்பட்ட ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் பலஸ்தீன ஆதரவு அமைப்பு ஒன்றினால் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சேனல் 12 ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹிந்த் ரஜப் அறக்கட்டளையானது கால் ஃபெரன்ஃபுக் என்ற குறித்த இராணுவ சிப்பாயின் புகைப்படத்தை வெளியிட்டு காசாவில் ஒரு குடிமகனை கொன்றதற்காக அவரை கைது செய்ய கோரி இலங்கை அதிகாரிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் இன்டர்போலிடம் மேல்முறையீடு செய்ததாகவும்
எனவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் கொழும்பை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலிய அதிகாரிகளிடமிருந்து ஃபிரன்ஃபுக்கிற்கு அவசர அழைப்பு வந்ததாக சேனல் 12 தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு திரும்பியதும் ஃபிரன்ஃபுக் ஒழுங்கு நடவடிக்கை அல்லது குற்றவியல் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டுமா என்பது தொடர்பில் சேனல் 12 கேள்வி எழுப்பியுள்ளது. தான் அபிவிருத்தி குழு தலைவராக இருந்தபோது சில முகவர்கள் எனது பெயரை தவறாக பயன்படுத்தி பணம் பெற்றுள்ளனர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன் காரணமாகவே நான் நீதிமன்றம் செல்ல வேண்டி ஏற்பட்டுள்ளது எனவும் திலீபன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நான் பணமோசடி செய்ததாகவும் அதனால் கைது செய்யப்பட்டதாகவும் பல சமூக ஊடகங்களிலும் மற்றும் ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகியுள்ளன. நான் அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த போது எனது அலுவலகத்திற்கு பலர் பல தேவைகள் கருதி வருவது வழமை. இதன்போது சில அரசாங்க அதிகாரிகளுக்கு அதனை சிபாரிசு செய்து அனுப்புவதும் வழமை. ஆனால் முகவர்களாக சிலர் செயற்பட்டு எனது பெயரை பயன்படுத்தி பணம் பெற்றுள்ளனர். அவ்வாறானதொரு சம்பவமே நடந்துள்ளது. எனது அலுவலகத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றதால் நான் அதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியுள்ளது. இதனால் நீதிமன்றம் சென்று எனது தரப்பு நியாயங்களை நான் முன்வைத்துள்ளேன். அந்த பணம் எனது வங்கி இலக்கத்திற்கு வரவும் இல்லை, நானும் கை நீட்டி வாங்கவும் இல்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இதனை வைத்து பல கட்டுக்கதைகளை கட்டுகின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.